ஸோ கைஸ், அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் செய்ய தான் போகிறோம், பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஹேர் கலர் கொஞ்சம் பண்ண போகிறோம். நார்மலி எப்போ ஹேர் கலர் பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த ஒயிட் பேச்சஸ், இந்த வெள்ளை முடிகள், வெள்ளை ஹேர்ஸ் கொஞ்சம் இப்போ திரும்ப தான் இந்த ஹேர் கலர் நார்மலி பண்ணுவோம். ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் கலர் அடிக்கிறதுக்குன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணுவாங்க, பிளாக் டை சூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாக் டை போட்டால பிரச்சனை வச்சுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி தான் ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் டை அடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் ஃபுல் ஹேர்லைன் டை அடிச்சிட்டிங்கன்னா இது ப்ரொஜெக்ட் பண்ணி தெரியும். இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் டை அடிச்சிருக்கீங்களா இல்லையானு. ஏன்னா ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கலர் இருக்குது. இது நீங்கள் அடிக்கும்போது உங்கள் தலை ஃபுல்லாக ஒரு ஆர்டிஃபிஷியல் கலராக மாறுது, பிளாக் கலர் ஆர்டிஃபிஷியல் கலராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போதும் தெரியும் உங்களுக்கு நீங்கள் டை அடிச்சிருக்கீங்கன்னு. இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை காணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கோத்ரேஜ் ரிச் க்ரீம் நோ அமோனியா, இந்த பர்கண்டி கலர். இது நான் பர்சனலி யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட் என்ன நான் சொல்கிறேன். இது நீங்கள் அடித்தாலும், நீங்கள் தலையில் ஃபுல்லாக அடித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே தான் முடி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த க்ரீம் ஃபுல்லாக தலையில் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு பார்த்தா பெட்டன்னு தெரியாது. ஏன்னா இது லைட்டாக இருக்குது. அந்த ஒயிட் ஹேர் மட்டும்தான் இந்த பர்கண்டி கலராக ஆகும். மட்டும் இல்லை, இது இண்டோரில் நீங்கள் இந்த கலரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டோரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. நீங்கள் இதை அடிச்சிருக்கிறது, இந்த கலர் அடிச்சிருக்கிறது சுத்தமாகவே தெரியாது. ஆனால் நீங்கள் வெயிலத்தில் போகும்போது இந்த சன்லைட்டு கீழே பார்த்தா தான் அந்த கலரோட கொஞ்சம் ஷேடு தெரியும். இந்த ஹிந்தி பாய்க்கலை மாதிரி ஒன்றும் தெரியாது. நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கைஸ், நம்ம இது காலி பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் வெள்ள முடி இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு இந்த பேக்கெட், இந்த ஒரு பேக்கெட்டே நம்மளை பொறுத்த பசங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 1.5 months யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது 3 times யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த கலர் ஒரு 20 days வரை மேக்ஸிமம் போகும். ஸோ நீங்கள் அந்த ஆயில் எல்லாம் அதிகம் வச்சு குளிக்காதீங்க. ஆயில் எல்லாம் வச்சு குளிச்சிங்கன்னா நேரத்தை கலர் போயிடும். அல்லாத பட்சம் ஆயில் கொஞ்சம் எடுக்கிறவங்களுக்கு எப்படியும் 20 days இப்படி நிற்கும் கலரு. தென் அடுத்த டைம் இந்த யூஸ் பண்ண பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் தான் எடுத்தோம். கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஏறத்தை ரீதிக்கு நீங்கள் கரெக்டாக ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஸோ இது நம்ம 3 டைம் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 20 days அடுப்பிச்சு நமக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம 30 minutes தான் தலையில் எப்படி வைக்கணும். 30 minutes கழிஞ்சிட்டு நம்ம இந்த எல்லோரும் சொல்லுவாங்க இந்த சூடு வெள்ளத்தில் நமக்கு இந்த இது வச்சு கழுவுன்னு சொல்லுவாங்க. சூடு வெள்ளம் வேண்ட அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியிலே கழுவிக்கலாம், பச்சை வெள்ளத்தில் கழுவிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் 30 minutes கழிஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோட அவுட்டர் நமக்கு இந்த சன்னில் போகும்போது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்.